நற்றுணையாவது நமசிவாயவே. விரும்பிய வேலை கிடைக்க விசேஷ பரிகாரம். ஒவ்வொருவருக்கும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. கஷ்டப்பட்டு படித்து கடனுடனை வாங்கி நிறைய பொருட்கள், வீடு, சொத்தெல்லாம் நிறைய பேர் அடமானம் வச்சு கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. இப்படி படிக்கின்ற போது வசதி குறைவான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு உரிய காலத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கலங்கிறப்போ நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. தகுதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கல்விங்கிறது தகுதிக்கு அப்புறமேட்டு ஒரு அனுபவம் அப்படிங்கிறது நிறைய இடத்துல நிறுவனங்களில் எதிர்பார்க்கிறார்கள். அப்போது ஒரு வேலை நமக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு தகுதியை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு சிலருடைய ஜாதகத்தில் பார்த்தோன்னா அவர்களுக்கு வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். ஒருவருக்கு வேலை வாய்ப்பை விட அடிமை தொழிலை விட அவர்களுக்கு தொழில் செய்வது, சுயதொழில்கிறது சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் தனிப்பட்ட ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்து நாம் முடிவு செய்ய வேண்டும். அதனால் தொழில் தான் அமையுங்கிற ஒருத்தவருக்கு வேலைக்கு தேடிக்கொண்டு இருப்பதோ அல்லது வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒருவர் அதுக்கு விட்டுட்டு தொழிலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறதோ சிறப்பான முறையில் பொருந்தாத ஒரு பலனை தந்துடும். அதனால் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருடைய ஜாதகத்தையும் நாம் பார்த்து ஆய்வு செய்கிற பட்சத்தில் அவர்களுக்கு நிச்சயமாக இதற்கு ஒரு தீர்வை தர முடியும், வழிகாட்டவும் முடியும். இதற்காக தான் ஜோதிட கலை ரொம்ப உதவிகரமாக இருக்கிறது. சரி, இப்போ இதற்கு என்ன பரிகாரம் செய்வேன்? நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போது இந்த வேலை அப்படின்னு சொல்லுகின்ற போது அடிமை தொழில் அப்படிங்கின்ற பட்சத்தில் ஜீவனகாரகன் சொல்லி ஜோதிடத்தில் நம்ம சொல்லக்கூடியது சனி பகவான். அப்போ சனிக்கிழமை இதற்கான ஒரு பரிகாரம் செய்வது மிக சிறப்பான ஒரு பலனை தரும். தொழில்காரகனாகிய சனி தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் ஒரு ஜீவனம், நமக்கு ஒரு பொழப்பு சாப்பாடு அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கணும். அந்த உழைப்புக்கு பெயர் போன கிரகம் சனி. அந்த சனி பகவானுக்கு உரிய கிழமைங்கிறது சனிக்கிழமை காலை சூரிய உதயத்திலிருந்து சுமார் 6 மணியிலிருந்து காலை 8 மணிக்குள்ளார அரச மரத்திற்கு அடியில் விநாயகர் பிரதிஷ்டை செய்திருப்பார்கள். அந்த அரச மரத்தடி கீழே விநாயகர் இருப்பாங்க. அப்போது அங்கே நம்ம ஒரு தீபம் ஏற்ற வேண்டும். மண் அகல் விளக்கில் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம். ஒரு தீபம் ஏற்றினா கூட போதும். சுத்தமான மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றும்போது தீப எண்ணெய்ங்கிறது ஊற்றக்கூடாது. சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி அந்த விநாயக பெருமானையும் இந்த அரச மரத்தையும் நம்ம ஒரு 12 முறை, நமக்கு 12 ராசி மேஷம் முதல் மீனம் வரை எந்த ராசி நம்ம பிறந்ததாலும் சரி, அதுக்காக நம்ம 12 முறையை இந்த அரச மரத்தை நம்ம சுற்றி வரணும். இதை தொடர்ந்து உங்களுக்கு வேலை கிடைக்கின்ற வரையில் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 6 மணிலிருந்து 8 மணிக்குள்ளே இதை செய்து முடித்து விட வேண்டும். இது மிக மிக முக்கியமான நல்ல அனுபவத்தில் பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம். ஏன்னா தொழில் அமையினாலும் சரி, உத்தியோகம் அமையினாலும் சரி, எல்லாத்திற்குமே தொழில் வளர்ச்சிப்படுவதற்கும் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க வேணும்னாலும் சரி, இது மாதிரி தொடர்ந்து நாம் சனிக்கிழமையில் அரச மரத்தை சுற்றி வந்துட்டு அந்த காலகட்டத்தில் மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியரும் அரச மரத்தில் வாசம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு கிழமை இந்த சனிக்கிழமை. அதனால் கர்ம வினை காரகன் அப்படிங்கிற பட்சத்தில் 10ஆம் இடத்திற்கு உரியவர் அப்படிங்கிற இந்த சனி நாம் செய்யக்கூடிய ஒரு தொழில் உத்தியோகத்திற்கு பொறுப்பேற்றக்கூடிய கிரகம் அப்படிங்கிறனால இந்த சனிக்கிழமை வரக்கூடிய இந்த காலை 6 மணிலிருந்து 8 மணிக்குள்ளே சனிஹோரை மற்றும் குருஹோரை நேரத்தில் இந்த வழிபாடுகளை செய்துட்டு வந்தோம்னா நிச்சயமாக நமக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் மீறி நமக்கு உரிய நேரத்தில் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு சீக்கிரமாக கிடைக்கும். இது முதன்மையான முக்கியமான ஒரு பரிகாரமாகும். அதே மாதிரி ஜாதகத்தில் மிக முக்கியமாக சம்பாத்தியகாரகன் சொல்லுவாங்க. சம்பாத்தியகாரகன்னா யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூரிய பகவானுக்கு உரிய கிழமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை காலை அதிகாலை நேரத்தில் முதல்ல எழுந்திருக்க வேண்டும். சூரியன் அப்படிங்கிற கிரகம் பங்க்சுவாலிட்டிக்கு பெயர் போன ஒரு கிரகம். எதையுமே நாம் குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய வேண்டும். நமக்கு சரியான நேரத்தில் ஒரு வேலை கிடைக்க வேண்டும். ஒரு விஷயத்துக்காக வெளியில் போகிறோன்னா அந்த வேலை நல்லபடியாக நடந்து முடியணும். அதுக்காகத்தான் அந்த சூரிய பகவானை நம்ம வழிபாடு செய்யணும், சூரிய நமஸ்காரம் பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம். அப்போது அந்த நேரம் தவறாமல் தினமும் காலையில் 6 மணிக்கு சூரியன் உதயமாகுது, சாயங்காலம் 6 மணிக்கு சூரியன் அஸ்தமனமாகுதுங்கிற போது அதோடைய கடமையை மிக சரியாக செய்து கொண்டு வருகிறது சூரிய பகவான். ஆகவே தான் ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த சூரிய நமஸ்காரத்தை நம்ம செய்ய சொல்கிறோம். அதே மாதிரி சூரியனுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணுகின்ற போது ஒரு செம்பு பாத்திரம், அந்த செம்பு பாத்திரம் அப்படிங்கிறது சூரியனுக்கு விசேஷமானது. செம்பு பாத்திரத்தில் நீரை ஊற்றி கொஞ்சம் வெல்லம், நாட்டு சர்க்கரையை கலந்து அந்த சூரிய பகவானுக்கு ஓம் சூர்யாய நமக, ஓம் ஆதித்யாய நமகன்னு சொல்லி சூரிய பகவானுக்கு இந்த மந்திரத்தை சூர்யாய நமகன்னு சொல்லலாம், அல்லது ஓம் ஆதித்யாய நமக அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற ஸ்லோகம் தெரிஞ்சால் சொல்லலாம், சூரிய அஷ்டகம் அப்படிங்கிற மந்திரம் தெரிஞ்சால் சொல்லலாம், சூரிய பகவானுக்கு விசேஷமாக சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம் இருந்தாலும் சொல்லலாம். அதாவது ரொம்ப விசேஷமாக ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகே தன்னோ சூரிய பிரஜோதயாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 முறை இந்த மந்திரத்தை சொல்லி அந்த சூரிய பகவானுக்கு இது அர்க்கியம் விடுறது அப்படிங்கிறது. அந்த முழு தீர்த்தமும் அந்த வெள்ளம் கரைஞ்சது அந்த செம்பு பாத்திரம் தண்ணி தீர்த்தத்தை சூரிய பகவானுக்கு முன்னால் நம்ம கிழக்கு நோக்கி அமர்ந்து இருந்து அல்லது நின்று கொண்டிருந்து சூரிய பகவானை மனதார பிரார்த்தனை செய்தோம் நிச்சயமாக நமக்கு ஆன்ம பலம் பெருகும்.
சூரியன் அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு 5ஆம் வீடு அப்படிங்கிறனால இதை தொடர்ந்து செய்து கொண்டு வருபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்காக நிறைய பேர் போட்டித் தேர்வுகள் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கு அரசாங்க தேர்வுகளில் வெற்றி பெற்று அரசு பணி அமைவதற்கும் இந்த சூரிய பகவானுடைய வழிபாடு மிகவும் உதவிகரமாக இருக்கும். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரமாகும். அதே மாதிரி ஜாதகத்தில் ஒவ்வொருவருக்கும் 6ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சனி பகவான் இவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் அவர்களுக்கு தொழிலா உத்தியோகமா அது எப்போது அமையும், எப்படி அமையும், இது போன்ற ஒரு தொழில் அல்லது உத்தியோகத்தை அவர்கள் தேர்வு செய்ய வேண்டும்ங்கிறதுலாம் இருக்குது. ஆக பொதுவாக 9 கிரகங்களுக்கு உரிய கிழமை என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை மாலை நேரத்தில் 6 மணிக்கு பிறகு சிவனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதியில் போய் அங்கே சனி பகவானுக்கு முன்னால், ஏன்னா அவர் தான் தொழில்காரகன் ஜீவனக்காரகன் இல்லையா, உத்தியோகத்துக்கு உரிய கிரகமும் அவர் தான். அப்போது அவருக்கு ஒரு மண் அகல் விளக்கில் எள் தீபம் போடக்கூடாது. அந்த கருப்பு துணியில் எள்ளை முடிஞ்சு தீபம் போடுறது தவிர்க்கணும், அது செய்யக்கூடாது. அதற்கு பதிலாக மண் அகல் விளக்கில் சுத்தமான நல்லெண்ணெய் எழுதியிருக்கணும். அந்த நல்லெண்ணெய் ஊற்றி அந்த நவகிரகத்திற்கு முன்னால் சனி பகவானுக்கு முன்னால் சனி பகவானை பார்த்த மாதிரி அந்த தீபத்தை ஏற்றி 9 முறை நம்ம அந்த நவகிரக சன்னதியை சுற்றி வலம் வர வேண்டும். அது சிவனுடைய ஆலயத்திற்குரிய நவகிரகத்தை தான் நம்ம சுற்றி வர வேண்டும். அதற்கு முன்னால் கோயிலுக்குள்ளே விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு சிவபெருமான் அம்பாள் எல்லா வழிபாடு செய்துட்டு கடைசியாக நம்ம இந்த நவகிரகத்தை சுற்றி கொண்டு வர வேண்டும். எடுத்தோன்னே கோயிலுக்குள்ளே போயிட்டு உடனே நவகிரகத்தை சுற்றக்கூடாது. ஆக இதை நாம் முறையாக செய்து கொண்டு வருகின்ற பட்சத்தில் அரசமர விநாயகரை சனிக்கிழமை நாளிலே காலை பிரதட்சணம் செய்து கொண்டு வருவது, அதே போல் சனிக்கிழமையிலே மாலை நேரத்திலே சிவனுடைய அழைத்து கொண்ட நவகிரக சன்னதிக்கு சென்று 9 முறை நாம் இந்த நவகிரகத்தை சுற்றி கொண்டு வருவதும், அதே போல் ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை நோக்கி நல்லபடியாக நமக்கு சம்பாத்தியம் அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்து கொண்டு செந்தாமரை மலரை கொண்டு சூரிய பகவானுக்கு விசேஷமாக சொல்லப்படக்கூடிய தெய்வமாக சிவபெருமானுக்கு தாமரை மலர் வைத்து நாம் வழிபாடு செய்து கொண்டு வர நிச்சயமாக நமக்கு உத்தியோகம் அமையும், விரும்பிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசு பணியோ தனியார் பணியோ எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கு ஏற்ற ஒரு ஸ்கில் திறமை அப்படிங்கிறது நம்ம தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும், திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். போட்டித் தேர்வுகளிலே நல்லபடியில் நம்ம பேசி நல்லபடியாக ஒரு திறமையான ஒரு அமைப்பாக நமக்கு இருக்கும் பட்சத்தில் நல்ல நிறுவனத்தில் நமக்கு பணி கிடைக்கும். வெளியூர் பணியோ வெளிநாடுக்கான உத்தியோகம் அமைவதற்கோ சிறப்பான முறை இது பலன் தரும். எனவே விசேஷமாக இந்த பரிகாரத்தை வழிபாட்டை நாம் செய்யும் போது உரிய காலத்தில் நமக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இதன் மூலமாக நமக்கு வருமானமும் பெருகும். நன்றி, வணக்கம்.